கிராமிய தென்னிந்திய கிராமிய கலைக்குழுவின் சங்க தலைவர் மதிப்புமிக்க முனைவர் தங்கவேல் அவர்களை தலைமையேற்றி நடந்து கொடுக்க வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலகட்டத்தில் ஒரு படம் தயாரித்து வெற்றி அடைவது சர்வசாதாரணம் அல்ல. அதில் 1000 போராட்டங்கள் இருக்கும், 1000 மனக்கசங்கள் இருக்கும், 1000 துன்பங்கள் இருக்கும். இதையும் மீறி இந்த பாராட்டுக்கு நம்முடைய கதாநாயகனாக அழகஜி அவர்கள் ஜெயித்து இன்றைக்கு மதுரையில் ஒரு பாராட்டு விழா நடத்தி ஜெயிக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்குள்ளே பார்க்கறது ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க கஷ்ட நஷ்டங்கள் என்ன, இந்த படம் தயாரிக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், என்னென்னோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பார், எவ்வளோ மன கஷ்டம் அடைஞ்சிருப்பார், இது அவருக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக இருந்த நான் அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நான் ஒரு ஏற்கனவே ஒரு நம்மளை வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்கேன். லக்கி ஒரு படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம். அந்த படம் முடிகிற நிலைமைக்கு ஒரு விஷயம். இதுக்கிடையில் நண்பர் இளையகுமார் அவர்கள் எனக்கு ஒரு கதை சொன்னார், தீமை அறியா தீக்குச்சி. அந்த படம் கேட்ட அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த பட்ஜெட்டை வந்து சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணோம்னா இது ஜெயிச்சிடும், பெரிய அளவு ஜெயிக்கணும். இன்றைய காலத்தில் பெரிய படம் எடுத்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, சின்ன படங்கள் எடுத்து ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி நான் உணர்றேன். இன்றைய தினம் இங்கு கூடியிருந்து ஒரு நொடி தயாரிப்பாளர் திரு அழகர் அவர்களை பாராட்டவிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களை நாம் பாராட்டும் விதமாகவும், இந்த கலைக்காக பாடுபட்டு இந்த கலைக்காகவே வாழ்ந்து மறைந்த முன்னாள் நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் இவர்கள் அனைவரையும் நினைவு கூறும் விதமாகவும் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌனத்திலேயே மலர் தூவி நாம் வாழ்த்துவோமாக என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டைரக்டர் இளையகுமார் அவர்கள் நான் இந்த காமராஜர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் மாநில பொறியாளர் அணி தலைவராக இருக்கின்றேன். இந்த கட்சியின் மூலமாக அறிமுகமானார். எங்கள் கட்சிக்காக குறும்படங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த குறும்படத்தில் மிகவும் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களா, அந்த அழகர் வாழ்க்கை வரலாறு குறும்படம் போலவே ஏதாவது 2 காட்சிகள் அப்படி இப்படி எடுப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக, எங்களுக்கே தெரியாது என்ன பண்ணுறாரு, ஏதோ அங்கே கேமரா வைப்பார், இங்கே வா அப்படி நடந்து வா இப்படி வா அப்படிம்பார். மிக அருமையாக படங்களில் இயக்குவார். எனக்கும் அதில் ஒரு நடிக்கிறதுக்கு சின்ன வாய்ப்புகள் கொடுத்தார். அதன் மூலமாக அறிமுகமாகி நல்ல அறிமுகமாயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரும் அதே மாதிரி தான் எளிமையான மனிதர். பழகும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு, அப்புறம் நம்ம விருதுநகர் தயாரிப்பாளர் மைக்கேல் இங்கே வந்திருக்கார், மேடையில் இருக்காருங்க. அவரு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திரைப்படம் தயாரிக்கிறதுக்குள்ளே வந்தார். அப்புறம் அவர் மூலமாக அறிமுகமாகி, அவரும் ரொம்ப எளிமையான மனிதர். நம்மளை மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். அதே மாதிரி சென்னை தயாரிப்பாளர் அவரும் அப்படி தான் மிக அருமையான மனிதர். எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஒரு கதை பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஒரு கதை சொன்னார், தீமை அறியா தீக்குச்சி. தலைப்பு வந்து தீமை அறியா தீக்குச்சி. அந்த கதை வந்து கேட்டிங்கன்னா, அந்த கதை கேட்டேன்னு உங்களுக்குமே அது தயாரிப்பு ஆயிடலாம், இந்த படத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதை. அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கோம், ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த படமும் விரைவில் வந்து ஒரு தேதியெல்லாம் அறிவித்து, என்னைக்கு ஷூட்டிங் போகிறவங்கதெல்லாம் அறிவித்து, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் எப்போ போகிறவங்கதெல்லாம் அறிவிச்சுட்டு விரைவில் படம் எடுத்து வெளியில் இடுவார். வெளியிடும்போது நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு, அந்த எளிமையான மனிதரையும் பாராட்டி அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தேன்.
மேலும் இந்த விழாவிற்கு வந்திருந்து எங்களை எல்லாம் வாழ்த்திய மற்றும் தயாரிப்பாளரை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நொடி வெற்றி விழா வந்து மதுரையில் பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னமும் பெரிய லெவலில் நம்ம அடுத்து தீமை இல்லா தீக்குச்சி படம் வெற்றி பெறவும், ஒரு நொடி வெற்றி அழகண்ணன் அவர்களுக்கும் வெற்றி பெறப்போற தீமையில்லா தீக்குச்சி இயக்குனர் இளையகுமாரன் அவர்களுக்கும் நல்ல பலத்த கரகத்தோடு வெற்றி கண்டிப்பாக விடாமுயற்சி. நான் பார்த்துட்டு இருக்கேன். விடாமுயற்சி கண்டிப்பாக ஜெயிப்பாரு, வெற்றி பெறுவாரு. என்னை சிறப்பு செய்த அனைத்த அண்ணன் அழகண்ணன் அவர்களுக்கும் இளையகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மனமாற நன்றி. உங்களின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவில் வந்து ரொம்ப வற்புறுத்திட்டாங்க. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் அழகர் சார் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பார்த்தேன், ஒரு நொடி பார்த்தேன். ரொம்பவும் இயல்பாக நடிச்சிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிருக்கு. சரி, இந்த படத்துக்கு இப்போ இன்னொரு படம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இளையகுமார் சார். அந்த படத்துக்கு நான் தான் கேமராமேனாக இது பண்ணுறேன். அந்த கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் ராமலிங்க சார்கிட்ட சொல்லி இந்த படம் பண்ணுங்க, ஆல்ரெடி சார் ஒரு விமல் படம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் தான் இந்த படம் பண்ணுங்க சார், இந்த கதை நல்ல கதை, உங்களுக்கு நல்லபடியாக ஜெயிக்கும் அது அப்படின்னா இப்போ அவர் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இப்போ ஷூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இளையகுமார் சாருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். ராமலிங்க சாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். மதுரை சினிமா ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம அந்த மதுரை சினிமாவுக்காகவே ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து நம்ம அதாவது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களுக்காக யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ப்ரமோஷன் பண்ணி எங்களோட ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய படங்களை வந்து நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் பேசி, நிறைய தியேட்டர்களில் போய் பேசி நிறையா வந்து ஓட வச்சுருக்கோம். அது எங்கள் எல்லாருக்குமே இங்கே உள்ள மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் எங்களை கூப்பிட்டு வரவேற்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிருக்கேன். நான் ஒரு டைரக்டராக 45 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். கலை வளர்க்குறதுக்காக நிறைய பாடுபட்டிருக்கேன். உங்களோட கலை வளர்ச்சிக்கான ஒரு படம் வந்துச்சு, அது கூட மக்கள் வந்து அதை வந்து பாராட்டாமல் இருக்காங்க. பெரிய பெரிய கோடிகளில் போட்டு எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சின்ன சின்ன படங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 கோடியில் படம் 1000 கோடியில் படம் பண்ணலாம், ஆனால் 1 கோடிக்கு மேலே படம் பண்ணி ஒரு நொடி அப்படின்னு சொல்லி சாதிச்சு காமிச்சு நம்ம அழகர் மதுரை அழகர். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி பவுடி வந்து தேட்டரில் அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தை அவர் வந்து ரிலீஸ் பண்ணி அது வெற்றியும் கண்டு மதுரைக்கே ஒரு பெரிய, மதுரைனாலே பெரிய பெருமை தான் நம்ம கள்ளழகர் வருது. அதில் இன்னொரு அழகர் வந்திருக்காருன்னா அது நம்ம அழகர் தான். உண்மையிலே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே புல்லரிச்சு போய் நின்றுருந்தேன். ஒரு சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ தூரம் அவர் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வேண்டிய அந்த மதிப்புகள் மரியாதைகளை அவங்க அந்த படக்குழுவினர்கள் வந்து திரும்பவும் சொல்கிறேன், அவர் வேதனைப்பட்டு அவர் எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து உண்மையிலே மனதார பாராட்டணும். அந்த வழியில் நாங்களும் பாராட்டுறோம். எங்கள் யூடியூபர்ஸை வந்து தடை பண்ணணும், தியேட்டருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனித உரிமை மீறுதலாக வந்து சில பேர் பேசிட்டு வர்றாங்க. இந்த சின்ன சின்ன படங்கள் எடுக்கிற அந்த ப்ரொடியூசர்லாம் அவங்ககிட்ட பேசி, அதாவது நாங்கள் வந்து காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு சாப்பிடாம கொள்ளாமல் தேட்டர் வாசலில் போய் நின்று உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுத்து யாரும் சொல்ல போகிறது கிடையாது. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. படம் நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நீ 50,000 கோடி போட்டாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதை வந்துட்டு நீங்கள் யூடியூபர் சொல்லக்கூடாது, உள்ளே வரக்கூடாது அப்படிலாம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மிக, அதாவது மனித உரிமை மீறல். இது எங்களை தேட்டருக்குள்ள வரக்கூடாதுன்னா அப்போ தேட்டருக்கு படம் பார்க்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க படம் போட்டுட்டு தேட்டருக்கு 200 ரூபா 300 ரூபானா அவங்களுக்கு 2000 கோடினா எங்களுக்கு 200 ரூபா ஒரு முதலீடு தான். அந்த பணத்தை போட்டு நாங்கள் படம் பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி யூடியூபர்ஸை வாழ வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும்
மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படம் வந்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தனஞ்செயம் சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அது 150 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணாரு. நான் பேரும் புகழ் வந்துருச்சு. அடுத்து வந்து ஓடிடி அமேசான் பிறகுல வந்து 15 லட்சம் மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. ஒரு படம் நல்லா இருந்தால் தான் அது விரும்பி மக்கள் பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு ஓடிடுச்சு. விஜய் டிவியில் வந்து 2 முறை போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, நல்ல ஒரு பேர் கிடைச்சு. அதே மாதிரி விஜய் டிவிக்கு நன்றி, விஜய் டிவி நிறுவனத்துக்கு நன்றி. அடுத்தபடியா அண்ணன் ராமலிங்க அண்ணன் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இந்த தீமை அறியாத தீக்குச்சி என்ற படத்தை தயாரிப்பாளர் ராமலிங்க அண்ணன். அடுத்து கோவையில இருந்து வந்திருக்காரு வரதராஜன் பழனிசாமி அண்ணன். அடுத்து விருதுநகர்ல இருந்து வந்திருக்காரு மைக்கேல் அண்ணன் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா வந்து இவ்வளவு பெருசா இது எடுக்கிறான்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து நான் இவர் ஒரு விழா எடுக்கணும் போகும்போது நான் சிம்பிள் நினைச்சிருந்தேன். ஆனா தங்கவேல் மாமா இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பிரமாதமா பண்ணி கொடுப்பான்னு உண்மையிலே நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு உறுதுணையா இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சிவசக்தி அண்ணனும் இவர் அண்ணன் மாமா என்ன சொல்றாரு, அவர் வந்து மற்றதுக்கு எந்த இதுவும் இது பண்ண மாட்டேன், என்னன்னாலும் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு செய்வாங்க. என் மாப்பிள்ளை இளையகுமார் வந்து உண்மையிலே நான் வந்து ஏதோ 1-2 விஷயங்கள் கேட்டிருந்தாரு. ஆனா அந்த வாழ்க்கை வரலாற்று இந்த அளவுக்கு ஒரு சிறப்பா பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. அவர் வளர்ந்து வரும் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ண வேண்டி இருக்கு. எல்லாரும் நம்பிக்கையா செய்யுங்க. ஒரு 10 ரூபா அவர்கிட்ட நீங்க கொடுத்தாலும் உங்க பாக்கெட்ல வைப்பாரு, ஆனா அவர் பாக்கெட்ல வச்சுக்கிற மாட்டாரு. அந்த மாதிரி உண்மையான மனுஷன். அவருக்கு வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து உங்களால முடிஞ்சு என்ன பண்ணணுமோ அவரை கொஞ்சம் வைத்து யாரோ வைத்து விட்டா இவருக்கு வந்து ஒரு நல்லது செய்யுன்னு சொல்லி எல்லாரும் வேண்டி விரும்பி வைக்கிறேன். நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நல சங்கத்தின் மாநில தலைவர் மதிப்புமிகு வெளியேறப்பட்டி தங்கவேல் ஐயா அவர்களின் சார்பில் நமது அழகர்ஜி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றனர். அவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.